வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். ட்ரம்புக்கு மற்றுமொரு அடி. அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்த மற்றுமொரு நாடு. 200 படை வீரர்கள் தங்கியிருந்த அமெரிக்க தளத்தை தாக்கிய ஈரான். அதிர்ந்து சவுதி அரேபியா. கத்தாரில் இன்று அதிகாலை எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல். ஈரானின் ஆயுத கிடங்கு மீது குண்டு வீசியது அமெரிக்கா. $3 மில்லியன் மதிப்புள்ள இராணுவ சொத்துக்கள் சேதம். இஸ்ரேலின் புதிய சட்டத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்கா போரால் உலகம் முழுவதும் மருந்து விநியோகம் பெரும் பாதிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தோஹாவுக்கு வடக்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் ஒரு எண்ணெய் கப்பல் மீது 2 எறிகணைகள் தாக்கியதில் கப்பலின் நீர்மட்டத்துக்கு மேலே உள்ள மேல்தளத்தில் சேதம் ஏற்பட்டதாக இங்கிலாந்து கடல்சார் வர்த்தக செயற்பாடுகள் அலுவலகம் இன்று புதன்கிழமை அதிகாலை தெரிவித்தது. எறிகணைகளின் தன்மை மற்றும் சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். சம்பவத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று அது தெரிவித்தது. அப்பகுதியை கடந்து செல்லும் கப்பல்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சந்தேகத்துக்கிடமான எந்தவொரு நடவடிக்கையும் உடனடியாக தெரிவிக்குமாறும் அந்த அமைப்பு அறிவுறுத்தியது. ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி பிப்ரவரி 28 முதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருவதால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நிகழ்வு நடந்துள்ளது. ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள ஆயுத கிடங்கு மீது அமெரிக்க போர் விமானம் நேற்று 900 கிலோ எடை கொண்ட பங்கர் குண்டை வீசியுள்ளது. இதில் ஆயுத கிடங்கு வெடித்து சிதறி தரைமட்டமாகியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இராணுவத்துக்கு இடையிலான போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஈரானுவ முகாம்களை குறிவைத்து அமெரிக்க, இஸ்ரேல் போர் விமானங்கள் நேற்று குண்டுமழை பொழிந்தன. மேலும் ஈரானின் இஸ்பஹான் நகரில் பூமிக்கடியில் அமைக்கப்பட்டுள்ள ஆயுத கிடங்கு மீது அமெரிக்க போர் விமானம் நேற்று 900 கிலோ எடை கொண்ட பங்கர் குண்டை வீசியது. இந்த குண்டு பூமியை துளைத்துக் கொண்டு ஆயுத கிடங்கை துல்லியமாக தாக்கியது. இதில் ஆயுத கிடங்கு வெடித்து சிதறி தரைமட்டமானது. இது தொடர்பான காணொலியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஈரானின் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் உள்ள தீவில் கடலில் சுத்திகரிப்பு மையம் செயல்பட்டு வந்தது. அந்த சுத்திகரிப்பு மையத்தை அமெரிக்க போர் விமானம் நேற்று குண்டுகளை வீசி தரைமட்டமாக்கியது. இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் கூறும்போது ஈரான் மீது புதன்கிழமை மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தப்படும். அப்போது ஈரானின் ராணுவ தளங்கள், ஆயுத கிடங்குகள் முழுமையாக அழிக்கப்படும் என்று தெரிவித்தன. தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் கடந்த சில வாரங்களில் ஈரான் முழுவதும் 1000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை வழங்கியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் சால்வோஸ் பகுதியை குறிவைத்து ஈரான் ராணுவம் நேற்று ஏவுகணைகளை வீசியது. இதில் 8 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் கூறும்போது, போரின் தொடக்கத்தில் இஸ்ரேல் பகுதிகளை குறிவைத்து ஈரான் ராணுவம் தினமும் 90 ஏவுகணைகளை வீசியது. தற்போது அந்த நாட்டில் ஏவுகணைகளின் இருப்பு குறைந்துவிட்டது. எனவே தினமும் 10 ஏவுகணைகள் மட்டுமே வீசப்படுகின்றன என்று தெரிவித்தன. அமெரிக்காவின் போர் விமானங்கள் சிசிலியில் உள்ள அமெரிக்க விமான தளத்தை பயன்படுத்துவதற்கு இத்தாலி தடை விதித்துள்ள நிலையில் போலந்து தனது பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணை தளங்களில் எதையும் மத்திய கிழக்குக்கு அனுப்பாது என்று அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் விளாடிஸ்லாவ் கோஸ்னியாக்கமிஸ் செவ்வாயன்று தெரிவித்தார். அமெரிக்கா போலந்திடம் அவ்வாறு செய்வது குறித்து பரிசீலிக்குமாறு முறைசாரா முறையில் கேட்டுக்கொண்டதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து போலந்து பாதுகாப்பு அமைச்சரின் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானுடனான மோதல் தீவிரமடைந்து வருவதாலும் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க படைகள் மற்றும் நட்பு நாடுகள் மீதான ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாலும் தனது 2 பேட்ரியாட் ஏவுகணை தளங்களில் ஒன்றை அங்கு நிலைநிறுத்துவது குறித்து வாஷிங்டன் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் போலந்திடம் கேட்டுக்கொண்டதாக போலந்து நாளிதழான செஸ்போலிட்டா செவ்வாயன்று செய்தி வெளியிட்டது. கோஸ்னியாக்கமிஸ் இந்த யோசனையை உடனடியாக நிராகரித்தார். போலந்தின் பேட்ரியாட் ஏவுகணைகள் போலந்து வானத்தையும் நேட்டோவின் கிழக்கு எல்லையையும் பாதுகாக்க பயன்படுகின்றன என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக எதுவும் மாறப்போவதில்லை.
அவற்றை வேறு எங்கும் இடமாற்றம் செய்ய நாங்கள் திட்டமிடவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இங்கு எங்களுக்குள்ள பணிகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை எங்கள் நட்பு நாடுகள் நன்கு புரிந்து கொள்கின்றன. போலந்தின் பாதுகாப்பு ஒரு முழுமையான முன்னுரிமையாகும். போலந்து கூடுதலாக 6 ஏவுகணை தொகுப்புகளுக்கு ஆர்டர் செய்துள்ளது. அவை 2027 மற்றும் 2029 இடையில் வழங்கப்பட உள்ளன. ஆனால் அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளின் தேவை கடுமையாக அதிகரித்து வருவதால் மத்திய கிழக்கு போர் ஏவுகணை விநியோகங்களை தாமதப்படுத்தக்கூடும் என்ற கவலைகள் எழுந்துள்ளன. பிரதமர் டொனால்ட் டஸ்க் இந்த மோதலில் போலந்து ராணுவம் தலையிடுவதை நிராகரித்துள்ளார். முன்னதாக ஈரானுக்கு போலந்து துருப்புகளை அனுப்பாது என்று அவர் கூறியிருந்தார். சவுதி அரேபியாவின் அமெரிக்காவின் அல்கஜ் விமானப்படை தளத்தில் ஈரான் பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 200 படை வீரர்கள் தங்கியிருந்த தளத்தில் உள்ள பணியாளர்களின் தங்குமிடத்தை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் வான்படை கட்டளை தளபதி தெரிவித்துள்ளார். ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி தனது படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்ட ஒரு பதிவில் பிரிகேடியர் ஜெனரல் மஜித் முசாவி அமெரிக்க விமான பணியாளர்கள் கூடியிருந்த இடத்தை இந்த தாக்குதல் வெற்றிகரமாக தாக்கியதாக கூறியுள்ளார். இன்று சவுதி அரேபியாவின் அல்கர்ஜில் உள்ள அமெரிக்க விமானிகள் மற்றும் விமான பணியாளர்களின் தங்குமிடத்தை ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி நாங்கள் தாக்கினோம். இதில் 200 பேர் கூடியிருந்த இடம் தாக்கப்பட்டது. தற்போது AWACS விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் எரிபொருள் கிடங்குகள் மீதான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக விமான பணியாளர்கள் மத்தியில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களின் பட்டியலும் ட்ரம்ப் மற்றும் ஹெக்ஸத்தின் இழப்புகள் மற்றும் சேதங்களின் பட்டியலில் உள்ளது என மஜித் முசாவி கூறியுள்ளார். இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள புதிய மரண தண்டனை சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. எனவே அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. எந்தவொரு சூழ்நிலையிலும் மரண தண்டனை வழங்கப்படுவதை ஐக்கிய நாடுகள் சபை எதிர்க்கிறது. இந்த நிலையில் புதிய சட்டத்தை அமல்படுத்துவது கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற தண்டனைகளை தடை செய்யும் சர்வதேச விதிகளை மீறுவதாகும் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் இஸ்ரேலில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக பயன்படுத்தப்படும் வகையில் அமைந்துள்ளதால் இது இன ஒதுக்கல் மற்றும் இன பாகுபாட்டை மேலும் உறுதிப்படுத்துவதாக குறித்த அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெரும்பாலும் முறையற்ற விசாரணைகளுக்கு பின்னரே பாலஸ்தீனியர்கள் தண்டிக்கப்படுவதாகவும் இந்த சூழ்நிலையில் குறித்த சட்டம் பாரிய மனித உரிமை மீறலாகும் என்றும் ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் தனது சமூக வலைதள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரால் விமான போக்குவரத்து மற்றும் சரக்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதனால் உலகளவில் எரிபொருள் மட்டுமல்லாமல் மருந்து விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹான்சர் மருந்துகள், இன்சுலின், உயிர்காக்கும் மருந்துகளின் விநியோகம் தாமதப்படுவது மட்டுமல்லாமல் அவற்றின் விலைகளும் உயர்ந்து வருகின்றன. இதனால் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் ஈரான் போர் நீடித்தால் இங்கு மருந்து விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மருந்து விலையும் அதிகரித்து வருகிறது. பல நாடுகளின் விமான போக்குவரத்துக்கு துபாய் மையமாக விளங்கியது. இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் மருந்துகளின் விலை 30% உயர்ந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அவசரகால மருந்துகள் பல வழிகளை சுற்றி அனுப்பப்படுகின்றன. எரிபொருள் பற்றாக்குறை மருந்துகளின் விநியோகத்தை தாமதப்படுத்தியுள்ளது. காசா போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய மருந்துகள் எல்லாம் பல இடங்களில் தேங்கி கிடக்கின்றன. ஹான்சர் மருந்துகள் உள்ளிட்ட சில மருந்துகளுக்கு குளிர்சாதன வசதி தேவை. அதனால் ஈரான் போர் நீடித்தால் இவற்றின் விநியோகம் கடுமையாக பாதிக்கும் என கூறப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் தொடங்கி 3 வாரங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் அமெரிக்காவின் $3 பில்லியன் மதிப்புள்ள இராணுவ தளவாடங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் நாளிதழில் செய்தி வெளியிட்டுள்ளதாவது: ஈரானுடனான மோதல் தொடங்கி முதல் 3 வாரங்களில் மட்டும் அமெரிக்காவுக்கு சுமார் $1.4 பில்லியன் முதல் $2.9 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது.
இதனை பென்டகன் முன்னாள் பட்ஜெட் அதிகாரி எலன் மெஸ்கர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மோதலில் இதுவரை 13 அமெரிக்க படையினர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 290 படையினர் காயமடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மற்றும் இழந்த இராணுவ தளபாடங்களை மீண்டும் வாங்குவதற்காக சுமார் $200 பில்லியன் கூடுதல் நிதியை ஒதுக்க அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் திட்டமிட்டுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ளது.